ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்களா நான் நல்லா சோமா இருக்கிறேன் நான் இப்போ வந்து ஸ்காட்லாந்தில் இருக்கிறேன் ஸ்காட்லாந்து பயணத்தினுடைய இன்றைக்கு 2ஆம் நாள் ஸோ ஒரு இனிமையான காலை பொழுதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் டேஸ் வந்து சும்மா அந்த மாதிரி இருக்கும் எங்கே ஒரு 10க்கு நிற்கிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க 10க்குள்ளையில் நான் ஸ்டே பண்ணிக்கிற ஹோட்டலில் முன்பக்கத்தில் நிற்கிறேன் என்னுடைய ஹோட்டலை பாருங்கள் போன எபிசோடில் வந்து ஹோட்டலினுடைய உள்பக்கமெல்லாம் காட்டியிருந்தேன் நான் ஸோ இது வந்து தான் ஹோட்டலினுடைய வெளிப்பக்கம் ஆக்சுவலாக வந்து ஹோட்டல்னா பெரிய ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் கிடையாது பொருங்க அந்த இது போட்டும் ஓகே ஹோட்டல்னு சொன்னால் பெரிய ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் கிடையாது ஜஸ்ட் பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் தான் ஆனால் நல்லா இருந்தது ஓகே இப்போ நான் வந்து எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஸ்காட்லாந்தில் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஸ்கை என்று சொல்லி ஒரு தீவில் இது ஒரு தீவு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல் பக்கம் ஸ்காட்லாந்தில் மேல் பக்கம் இதுக்கு மேலே இங்கிலாந்து இதுக்கு மேலே யூகேல வேறு இடமே இல்லைன்னு சொல்லி அந்த உச்சிக்கு வருவது தானே அந்த உச்சியில் தான் நிற்கிறேன் கிட்டத்தட்ட இலங்கையில் வந்து யாழ்ப்பாணத்தில் நிற்கிற மாதிரி யாழ்ப்பாணத்துக்கு மேலே தீவுகள் இருக்குது தானே அந்த தீவில் ஒரு தீவில் நிற்கிற மாதிரி எக்ஸாக்டாக அதுதான் ஐல் ஆஃப் ஸ்கை என்று சொல்கிறாங்க ஓகே இந்த தீவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு 2ஆம் நாள் பயணம் முழுக்க இந்த தீவை சுற்றி தான் இருக்க போகுது இன்றைக்கு நாங்கள் தீவை விட்டு வெளியில் போக போகிறது இல்லை தீவுக்குள்ளே நிற்க போகிறோம் தீவில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் இங்கே பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் இருக்குது வாங்க நடந்து கதைப்போம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இங்கே வந்து எரிமலைகள் எல்லாம் பிடிக்குமா எஸ் எரிமலைகள் எல்லாம் பிடிச்சி நம்ம வர்ற வழியில் பார்த்தா நிறைய மலைகள் பார்த்தனாங்க தானே போன எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய மலைகள் அதில் சில மலைகள் வந்து நல்ல பச்சை பசைரன்னு இருந்தது ஒரு சில மலைகளோட டொப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டிய கருப்பாக இருந்தது கண்ணம் கருகண்டு அது காரணம் அங்கெல்லாம் எரிமலைகள் வெடித்ததான் ஸோ வால்கனோஸ் இருக்குது எரிமலை நாங்கள் சுற்றி பார்க்கக்குள்ள வெடிக்கக்கூடாதுன்றதான் முக்கியமான விஷயம் அப்படியே வெடிக்கிறதாக இருந்தாலும் தூரத்தில் வெடித்தா நல்ல வீடியோ எடுக்கலாம் ஓகே வெதர் வேறு லெவலில் இருக்குது இப்போ வந்து 11 நிற்கிது வெதர் இது சமரண்டோ ஆகஸ்ட் மாதமண்டோலாம் நீங்கள் நிற்கவே கூடாது இங்கே வந்து சமரம் கிடையாது ஒன்றும் கிடையாது அதாவது ஒரு மலை பிரதேசத்துக்கு வரும்போது எப்போவுமே வந்து நீங்கள் விண்டரில் என்ன ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்களோ அதே மாதிரி உடுப்புகள் கொண்டு வரணும் அதே மாதிரி ஜாக்கெட் எல்லாம் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கணும் என்ன மாதிரி இப்படி திறந்து விட்டுலாம் நிற்கக்கூடாது குளிரும் ஓகேவா அதுக்கு பிறகு இந்த தீவுக்கு ஒரு கேபிட்டல் இருக்குன்னு தானே ஒரு பெரிய நகரம் இருக்குன்னு தானே அந்த நகரத்தில் இப்போ நான் நின்று இருக்கிறேன் அதை சொல்கிறது போர்ட்ரி என்று சொல்லி போர்ட்ரி இந்த தீவு முழுக்கவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கிட்ட வசிக்கணுமா மக்கள் 10,000 பேர் இருக்கணுமா அந்த 10,000 பேரில் ஒரு 5,000 பேர் இந்த சிட்டிக்கு மட்டும் வசிக்கணுமான்னு சொல்லி ஓகே இந்தியன் பயணம் வந்து சூப்பராக இருக்குமென்னு நினைக்கிறேன் போய் நிறைய இடங்கள் பார்க்க போகிறோம் எல்லா இடத்த பற்றி உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிக்குமென்னு நினைக்கிறேன் நிறைய இடங்களை வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் ஓகே இப்போ நான் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு அப்புறம் நீல் வருவார் நீலோட ஏறி போகலாம் ரைட் என்னை ஏற்றி கொண்டு போகிறதுக்கு பஸ் வருது எஸ் எங்களுடைய 2ஆம் நாள் பயணத்தினுடைய முதலாவது ஸ்டாப் இது பாருங்கள் எங்களோட பஸ்ஸை வந்து டிம்பர் புஷ்ஷை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கார் ஓகே ஏன் நாங்கள் இதில் ஸ்டாப் பண்ணிக்கிறோம்னு சொன்னால் இங்கே ஒரு சூப்பரான இடமும் இருக்குது லைட்டாக மழை வர தூர ஆரம்பிச்சிருக்குது அதுக்கு மேலே டெம்பரேச்சர் சொல்கிறேன் டெம்பரேச்சர் வந்து இப்போ 18 நிற்கிது ஸோ லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிருக்குது நார்மல் இந்த இடத்துல வந்து மழை பெய்யாமல் இருந்தால் தான் அதிசயம் ஏன்னு சொன்னால் இது ஒரு உச்ச இடம் ஒரு ஏன்னு சொன்னால் இது மிக மிக உயரமான இடம் இந்த தீவினுடைய மிக உயரமான ஒரு இடம் ஓகே இடத்தை காட்டுறேன் பாருங்க இந்த தெரியுது பாருங்கள் ஒரு மலை உண்டு மலை உச்சி உண்டு இதை சொல்கிறது ஸ்டோர்ன்னு சொல்லி இந்த இடமே வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்குங்க பின்ன பேக்ரவுண்டில் பாருங்கள் அங்கே பாருங்கள் தூரத்தில் மலைகள் அப்புறம் நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு அதில் ஒரு ஏரி சுத்தவரை ஃபுல்லாக மலைகள் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியுமே தவிர இதில் அடிக்கிற அந்த சில்லண்ட் அந்த காற்றை வந்து சொல்ல முடியாது அவ்வளோ கூலிங்காக இருக்குது பாருங்கள் இந்த உச்சியில் வந்து எரிமலை வெடிக்கிறேன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்க முடியாது எரிமலை குழம்பெல்லாம் வெடித்து அதனுடைய எச்சம் தான் அந்த கருப்பு கலரில் இருக்குது அங்கே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக மேக மூட்டம் வந்து அப்படியே சூழ்ந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பாகவே இருக்குது மழை பெய்யுது A few moments later. ஸோ இப்போ வந்து மழை விட்டுட்டுது இதுதான் இந்த இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை ஒருக்கா மழை பெய்யும் ஒருக்கா மழை பெய்யாது எஸ் இது எங்களோட 3வது ஸ்டாப் இந்த இடத்தின் பேரே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கொலம்பான்னு சொல்லி கொழும்பு மாதிரி கொலம்பா என்று சொல்லி ஒரு இடத்து தான் வித்தியாசம் ஸோ இதில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் நிப்பாட்டியிருக்கிறார் ஏன்னு சொன்னால் காஃபிக்கும் மற்றது பாத்ரூம் போகிறதுக்கும் ஸோ தேவைதானே 30 மினிட்ஸ்
ஸோ அதனால் வந்து இப்போ நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் 10:05 விடிய 10:35க்கு திருப்பி பஸ்ஸுக்கு போகணும். ஸோ இந்த பாருங்கள் இந்த காஃபி ஷாப்பே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுதான் இந்த காஃபி ஷாப். கஃபே அண்ட் டீ இருக்கா பாருங்கள். கஃபே அண்ட் டீ இருக்குது. அது பக்கத்தில் பாருங்கள் அந்த பில்டிங்கை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு மலை உச்சியில் வந்து ஒரு சரிவாக அப்படியே மலை போகுது அங்கால அப்படியே அந்த மலை சரிவில் பாருங்கள் இவ்வளோ அழகாக கட்டிக்காங்கன்னு சொல்லி. இப்போ வாங்க இந்த கொலம்பா கடைக்கு போவோம். கொலம்பா இந்த ஸ்பெல்லிங்கை நான் உங்களுக்கு காட்டணும். இப்போ தெரியுது கிட்ட போய் பார்ப்போம். ஸ்பெல்லிங்கை பாருங்கள். COLUMBA கொலம்பான்னு இருக்குது. 1400 போட்டிருக்கு நினைக்கிறேன். 1400 நம்பர் ஒரு இருக்குது. இந்த கிராமத்தில் இருக்கிற 1400 நம்பர் ஒரு இருக்குது பாருங்கள். எங்களுடைய பஸ் வந்து தூரத்தில் நிற்கிது. இப்போ வாங்க கொலம்பாக்க போகலாம். ஸோ காஃபி குடிக்க வந்து நான் இதுதான் காஃபி ஷாப். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி மேலே கீழேன்னு சொல்லி அவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ளாட் பைட் ஒன்று ஆர்டர் கொடுத்து நான் மேக் பண்ணி கொண்டிருக்கிறார். எஸ் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு வெளியில் வந்தாச்சு. காஃபி ஷாப் வந்து அந்த மாதிரி சூப்பராக இருந்தது. காஃபி ஷாப்பில் வந்து நான் என்ன வேணான்னு சொன்னால் ஒரு ஃப்ளாட் ஒயிட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஷார்ட் ப்ரெட்டும் வாங்கினான். ஸோ அந்த ஏரியா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த காஃபி ஷாப்புக்கு வெளியில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸ்டீரியர் மாதிரி ஒரு சின்ன ஏரியா. அதில் வந்து 2 பெஞ்ச் போட்டு டேபிள் எல்லாம் போட்டுருக்கு. அதில் இருந்தோண்டு இயற்கை அழகாக பார்த்துக்கொண்டு நீங்கள் காஃபி குடிக்கலாம், சாப்பிட்லாம், என்னென்ன செய்யலாம். அந்த பின் ஏரியா வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்ன பிரச்சனை சொன்னால் அங்கே வச்சு கதைக்க முடியலை. அங்கே எல்லாம் வந்து சைலண்ட் ஏதோ லைப்ரரியில் இருக்கிற மாதிரி எல்லோரும் இருக்கணும். அமைதியாக குவாய்ட்டாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து அதில் சத்தமாக கதைக்க முடியல. அதை நான் வெளியில் வந்து விளங்கப்படுத்துகிறேன். இப்போ நான் நிற்கிற ஏரியா பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. ஸோ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் 10:35க்கு பஸ் வலிக்கிடும். ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 5 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு காட்டக்கூடியெல்லாம் காட்டி போட்டு அடுத்த ஸ்டாப் இதை விட வடிவாக இருக்கும்னு சொல்லியிருக்கார். போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. கட்டாயம் வடிவாக தான் இருக்கும். இந்த தீவில் வந்து எல்லாமே வடிவு. நேரம் 10:31 4 நிமிஷம் இருக்குது. போய் பஸ்ஸில் ஏற போகிறேன். மீண்டும் சந்திப்போம். எஸ் அடுத்த ஸ்டாப்பில் வந்து பஸ் நிப்பாட்டிட்டார். இந்த இடம் வந்து இப்போ காஃபி குடித்தோமே கொலம்பா அதுக்கு பக்கத்தில் தான். ஒரு 5 மினிட்ஸும் இல்லை, குயிக்காகவே வந்துட்டோம். இந்த இடத்த சொல்கிறது கில்ட் ராக்குன்னு சொல்லி. கில்ட் ராக். இந்த கில்ட்னா நான் உங்களுக்கு என்னென்னு விளங்கப்படுத்தணும். இந்த எங்களோட டிரைவர் அந்த முன்னுக்கு வர இருப்பாருங்க. இவர் போட்டுக்கிற அந்த உடுப்பு இருக்குல்ல அதைத்தான் சொல்கிறது கில்ட்டுண்டு. அந்த பாவாடையை சொல்கிறது கில்ட்டுன்னு சொல்லி. அந்த மடிப்பாக இருக்கும். நாங்கள் இப்போ எங்களோட அம்மா மாதிரி சாரி உடுக்கைக்குள்ளே வந்து அதில் அந்த ஃப்ளீட்ஸ் பிடிப்பினம் தானே, அதே மாதிரி இந்த வேண்ட பாவாடையிலையும் வந்து இப்படி வளைவாக இருக்குது. ஸோ அதைத்தான் கில்ட்டுன்னு சொல்கிறது. ஸோ அந்த ஷேப்பில் வந்து இங்கே மலைகள் இருக்கிறபடியால் பாறைகள் இருக்கிறபடியால் ஒரு பூ ஒன்று கொண்டு வந்து மணக்க தந்தவர் டிரைவர் பிடிங்கி கொண்டு நேரம் மூக்குக்கு நேரம் விட்டார். மணந்து பார்க்க சொல்லி நல்ல வாசம் உண்டு. ஜஸ்மின் மாதிரி, மல்லிகைப்பூ மாதிரி. ஓகே அது இருக்கட்டும். அப்போ கில்ட்டுன்னு சொன்னால் அதுதான் அந்த அவியல் போடுற அந்த உடுப்பை தான் கில்ட்டுன்றது. இங்கே பாருங்கள் செவ்வந்தி மாதிரி ஏதோ இருக்குது. அப்போ அந்த கில்ட் வடிவத்தில் வந்து பாறைகள் இருக்கிறபடியால் தான் இதை வந்து கில்ட் ராக்குன்னு சொல்கிறதான். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் இதில் ஒரு சின்ன ஒரு குளம் உண்டு. வாவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி குளங்கள் அந்த பாருங்கள் அதில் கல் போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த பாருங்கள் கல் தெரியுதா இங்கடாப்பா பாருங்கள். அந்த கல்லுக்கு மேலே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு நடந்து போகலாம் தான் தெரியுதா. ரைட். கல்லுக்கு மேலே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு நடந்து போகலாம். மணியாக இருக்கும். அதில் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கணும். அதில் போய் நின்று போஸ் கொடுக்கணும். இங்கே 2 நாள் ஃபோட்டோ எடுக்கணும். சூப்பராக இருக்கும். ஐயோ இதில் இருக்கிற கார் பார்க்கிங் வந்து பெரிய கார் பார்க்கிங். இங்கே பாருங்கள் இந்த பெரிய சைஸ் அண்டு. வாவ். இந்த கார் பார்க்கிங் நீங்கள் வந்து நான் ஸ்காட்லாந்துக்கு வர விரும்புகிறாக்கள் தயவு செய்து கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்கள் வர போகிறோன்னு சொன்னால் நான் எப்படி வந்து எங்கெங்கே இடங்கள்லாம் பார்க்கலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி போடுறேன். இது வந்து இப்போ வேர்ல்டு முழுக்க இது பாப்பினம் தானே. எல்லோரும் ஸ்காட்லாந்துக்கு இந்த தீவுக்கு வருவினம்னு சொல்ல முடியாது. வராத ஆக்களும் நிறைய பேர் பாப்பினம். ஸோ இதில் விளங்கப்படுத்துறதை விட நீங்கள் யாராவது வரப்போகிறேன்னு சொன்னால் வரப்போகிறேன்னு சொல்லி கீழே கமெண்ட் போடுங்க. நான் உங்களுக்கு வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் எப்படி சிம்பிளாக வந்து போகலாம்னு சொல்லி. எந்த இருக்குது அந்த ராக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. ஒரு சிமிலாரிட்டி இருக்குது என்ன பாவாடைக்கும் இதுக்கும். இதுக்கு இஞ்சாலும் அப்படி ஃபுல்லாக காட்டல என்ன. ஓ வாவ். கீழே பாருங்கள் அந்த தண்ணிக்குள்ளே வந்து பாறைகள் தெரியுது. ஒரு மாதிரி பச்சை கலரில்
அந்த தண்ணி வந்து அடித்து நல்லா க்ளீன் வாட்டராக இருக்குது இந்த இடத்துல வந்து. சில இடங்கள் வந்து தண்ணியெல்லாம் கலங்கி போய் தான் இதாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பயங்கர க்ளீனாக இருக்குது. இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, எல்லாமே வடிவாக இருக்குது. ஆனால் ஒரு சில நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது தானே. அதில் முதலாவது வந்து இந்த பூச்சியோட ஊந்து கொண்டு இருக்குது எல்லா இடமும். டிரைவர் வந்து முதலே சொன்னவர் இந்த மாதிரி இடங்களுக்கு போய்க்குள்ள வந்து அதுக்கு வந்து அந்த ஸ்ப்ரே ஒன்று வச்சிருக்கணும். இந்த ஸ்ப்ரேயை வந்து உடம்பில் அடிச்சிட்டு போனால் ஒன்றும் இல்லை, முகத்தில் அடிக்கக்கூடாது, மற்றபடி உடம்பில் அடிக்கலாம்னு சொல்லி நான் வேண்டி அடிக்கையில் அதை சீரியஸாக அடிக்கையில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊறுது எல்லா இடம், கண்ணங்கள் அங்கே இங்கெல்லாம். ஸோ அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அண்டு அடுத்தது வந்து ஸோ அதை பார்த்துக்கொண்டுங்கன்னா சரி. மற்றபடி இடமெல்லாம் அந்த மாதிரி வேறு லெவல். இந்த இடம் வந்து 60 மில்லியன் வருஷத்துக்கு முதல் இங்கே பாருங்கள் பூச்சி தெரியுதா, வீடியோவில் தெரியா நினைக்கிறேன், ஊறுது எல்லா இடம். 60 மில்லியன் வருஷத்துக்கு முதல் உருவானதாம். இடிமலை குழம்பு வெடித்து அதில் இருந்து இப்படி உருவானதானாம் இந்த கில்ட் ராக்குன்னு சொல்லி. இந்த டிசைன் வந்து அப்படித்தானே உருவானதாம்னு சொல்லி ஹிஸ்ட்ரி படித்தேன். ஸோ அங்கே பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த பூச்சி தான் பிரச்சனை. ஓகே, எங்களுடைய ஆக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பஸ்ஸுக்கு பழிக்கிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் போகிறோம். ஓகே, அடுத்த ஸ்டாப் எங்கேன்னு தெரியலை, ஏதாவது நல்ல இடத்துல நிப்பாட்டு வேறு நினைக்கிறேன். இன்றைக்கி செம்மையாக இருக்குது, இன்றைக்கி பார்க்குற இடங்கள் எல்லாம் வெரி குட்.